ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 26/8/2024 முதல் அக்டோபர் மாதம் 23/10/2024 வரை கிட்டத்தட்ட ஒரு 57 நாட்கள். பொதுவாக 1.5 மாதம் தான் அந்த செவ்வாய் பகவான் இருப்பார், கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை. இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசி செல்லக்கூடிய மிதுன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும். அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக 12 ராசிக்கும் சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மாந்தன் மகா காளி வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். செவ்வாய் பயிற்சி பலன்கள் போது பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி கிரகத்தை போலவும் குரு பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல 3 பார்வைகள் அதற்கு உண்டு. செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து 4ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்ப்பார். 3 பார்வைகள் உண்டு. அந்த வகையிலே இந்த மிதுன செவ்வாயில் இருந்து கன்னி ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியையும் பார்க்க இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது பொது பலன்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் இது நாள் வரை குருவுடன் இருந்து குருமங்கள யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுனத்திற்கு புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த மிதுன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரக நிலைகள் வைத்துமே இந்த பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான், மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான், கடகராசியிலே புத பகவான், சிம்ம ராசியிலே சூரிய பகவான், கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும், அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும், மீன ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள். இந்த வகையிலே இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்லப் போகிறேன். இதனால் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது. இருந்தாலும் மிதுன ராசியிலே செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்க்குணம், பிரச்சனைகள், அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா புதன் பகவான் எல்லோரும் ஒத்து போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது. அந்த வீட்டிலே வந்து அமரும் பொழுது எப்பொழுதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அந்த வகையிலே பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது. அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள், ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கல்வியில் வளர்ச்சி உண்டாகும். படித்த பண்டிதர்கள், உண்மையான பண்டிதர்கள், உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள், சாஸ்திரம் தெரிந்தவர்கள், இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடைத்தேற்றப் போகிறார்கள். அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார். தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார். புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலகட்டமாக இது அமையப் போகிறது. மாமன் மைத்துனர் வகை, தாய் வழி உறவு, அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே மேம்பட போகிறது. பொதுவாக உறவினர்களும் நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள், எல்லோருக்கும் உதவி புரிவார்கள். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக சிம்ம ராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும்.
அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும். அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள். மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும். துணிச்சல், தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கிரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு, சுக்கிரன் இன்ப வாழ்வு. அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது. பெரும்பாலும் சுக்கிரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார். கன்னிராசியில் சுக்கிரன் நீசமாகிறார், தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார். அப்பொழுது எல்லா கிரகத்தை விட கேதுக்குத்தான் அதிகமாக சக்தி உள்ளது. மற்ற 8 கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது. அப்பொழுது சுக்கிரனுடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார். அப்போது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கிற நாள் சுக்கிரனுடைய பலத்தை எடுத்து கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள். அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம், அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம், ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட வகையிலே பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது. பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள். இது இல்லாமல் ஆன்மீக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள், திருமண காரியங்கள், சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்ரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை. நீதி நேர்மை நிலைநாட்டப்படும், நீதித்துறை மேலோங்கும். அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும், மழை நிறைய பெய்யும், மழை வெள்ளம் காணும். இது இல்லாமல் பூமியிலே வெடிப்புகள், நிலச்சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அதையும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. இது இல்லாமல் ராகு பகவான் மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. எல்லோருக்கும் குரு கடாட்சம் ஏற்படும். குருவை வணங்க வேண்டும். ஜீவசமாதி தரிசனம், மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும். நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும். கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள். குரு மங்களயோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவனிலிருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் ஒரு யோகம் போனால் இன்னொரு யோகம் வருகிறது. அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும். நல்ல ஒரு புகழ், பதவி, செல்வம், அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் 12 ராசிகளுடன் பலனை போய் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசன வேதனா மகாவாராகி நான் வணிகன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்டகஸ்தாத்மிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ண கிடைக்க சொல்லி வாழ்த்தி கடகராசிக்கு பார்க்கும்பொழுது இது நாள் வரை அந்த 11ஆம் இடத்தில் உள்ள குருவோட செவ்வாய் சேர்ந்து குருமங்கலம் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ரொம்ப நல்ல விஷயங்களாக இருந்தது. நிறைய வாய்ப்புகள் பயன்படுத்திக்கிட்டீங்க. நிலம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கை கொடுத்தது. பண வரவுகள் நல்லா வந்து சேர்ந்தது. பணப்பற்றாக்குறை தீர்ந்தது. கடன்கள் கட்டுக்கடங்கியிருந்தது. எல்லாமே இருந்தது. இப்போது செவ்வாய் அந்த ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்து விட்டார். உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். 12 செவ்வாய் வந்து வர்றது அவ்வளோ ஒன்றும் சரியாக வராது. இருந்தாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது அந்த குருவுடன் சந்திரன் இருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்போ சந்திரன்றது உங்களுடைய ராசி அதிபதி தானே. அப்போது குரு சந்திர யோகம் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது ஏற்படுகிறபடியால் இந்த காலகட்டங்களை நீங்கள் நல்லா கடந்து வந்துடுவீங்க. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பொதுவாகவே இந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 3, 6, 7 இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். அப்போது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி, தனிச்சையாக செயல்படுறது. எங்கேருந்தால் அவ்வளோ தெம்பு வந்து தைரியம் வந்து தெரியாது. டக்குன்னு பண்ணுவீங்க, டக்குன்னு செஞ்சுடுவீங்க. இவ்வளோ நாள் இப்படி பேசாமல் இருந்தான், இப்போ எப்படி செஞ்சான், யாருமே செய்ய முடியாது, அவன் செஞ்சுட்டானே அப்படி தான் சொல்லுவாங்க உங்களை. அப்போ அந்த கடகராசிக்காரங்களுக்கு புது தெம்பு எப்படி இப்போது புது புனல், புது ஆடிப்பெருக்கின்ற போது தண்ணி புதுசாக திறந்து விடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறேன் இல்லையா, புது வெள்ளம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் உங்களுக்கு அந்த புது தெம்பு. ஒரு புது தெம்புன்ற போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சாதாரணமாக இருக்கிற தெம்பை விட புது தெம்பு ரொம்ப விசேஷம். எப்படின்னு சொன்னால்
இதனால் வரைக்கும் செய்ய முடியாத வேலைலாம் செஞ்சு முடிப்பீங்க. முடியாத விஷயத்தை முடித்து கொடுப்பீங்க. இது மாதிரிலாம் பண்ணுவீங்க. எப்பயுமே பொதுவாக கடகராசிக்காரங்க முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க. அந்த வகையில் இப்போது அவங்களுக்கு அந்த தைரியமும் சேர்ந்து விட்டபடியால் நல்லா சக்ஸஸ் பண்ணுவீங்க. எல்லாம் ஒரு முயற்சி எடுத்து அதில் வெற்றி அடைப்பு போகிறீர்கள். அப்போ எல்லாமே பாராட்டுவாங்க. உங்களுக்கு பரிசு பாராட்டெலாம் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுடைய மனைவி வழி உறவு மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. அவங்க வழியில் இது நாள் வரைக்கும் இல்லாத உதவிகள் வந்து கிடைக்கும். இளைய சகோதரத்தின் மூலிமா நல்ல ஒரு வாய்ப்பு வந்து உருவாகி உங்களுக்கு அது கிடைக்கும். அவர் வந்து பக்கபலமாக இருப்பார். அது தங்கையாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேகமாக போகக்கூடாது. மிதமான வேகத்தில் தான் போகணும். கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கபடியால் அந்த சனி வக்ரமாக இருந்தாலும் இப்போது உள்ள சூழ்நிலை பிரகாரம் விபத்து ஸ்தானம் தான் அந்த 3ஆம்னு சொல்லப்படுது. அப்போது அதை செவ்வாய் பார்ப்பதால் மிக கவனமாக இந்த செவ்வாய் பயிற்சியின் போது மிதமான வேகத்தில் சென்று மிதமான வேகத்தில் வர வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது கவனங்கள் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வண்டி செக் பண்ணிக்கணும். வண்டியில் காற்று இருக்கா, பெட்ரோல் இருக்கா, இது கண்டிப்பாக போடணும். ரெண்டுமே செய்யணும். காற்று இல்லைன்னா வண்டி வந்து ஒரு இடத்துல கோணலாக போயிடும், கட்டுப்பாட்டு இழக்குன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் அப்படி தான். அதே மாதிரி பெட்ரோல்னால் வேகமாக போயிட்டே இருப்பீங்க, டக்குன்னு நின்றுடும் வண்டி. அப்போ பின்னாடி வண்டி வந்து என்னாகும்? இது மாதிரி விஷயங்கள். அதனால தான் இது சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்போது வண்டி எடுக்கும்பொழுது காற்று சரி செலுத்த வேண்டும், பெட்ரோல் போட்டுக்கொள்ள வேண்டும். இது மாதிரி பண்ணிட்டு வரணும் கடகராசிக்காரங்களுக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க, தப்பிச்சு வந்துடுவீங்க. தைரியமான சூழ்நிலை ஏற்பட்டு அதை சமாளித்து வெற்றி பெறுவீங்க. அடுத்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன்கள் கட்டுக்கணக்கி தான் இருக்கும். கடன் கொடுத்தவங்களாம் அதிகமாக பிரச்சனை பண்ண முடியும். இதனால் வரைக்கும் பண்ண மாட்டாங்க, இன்னமும் பண்ண மாட்டாங்க. இந்த செவ்வாய் பயிற்சியின் போதும் அந்த பலன் தான் தொடரும். கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சில பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இல்லைங்க, உங்களுக்கு அது தகுதி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்பொழுது எப்போ தான் சொல்லியிருக்கேன், நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக நடக்கும். இப்போது பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு போட்டுட்டேன், நீங்கள் எது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் கிடைக்கும். எதிரிகள் தொல்லை ஒழிஞ்சிரும். எதிரிகள் வந்து யோசிப்பாங்க, ஆஹா இவர் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியும் ஒரு தெய்வ சக்தியால் ஒரு முன்னுக்கு வந்துடுறாரு, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பின் வாங்கிடுவாங்க. கொஞ்ச நாள் பேசாமல் இருப்போம்னு சொல்லி விட்டுருவாங்க, ஒதுங்கிடுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் நோய் நொடிகள் இல்லாமல் இருந்தால் கூட சிறு சிறு உபாதைகள் தான் கொடுக்கும். பெருசாக ஒன்றும் வராது. படுத்தபடியாக இருக்கிற மாதிரிலாம் நடக்காது. இருந்தாலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், மருத்துவ பரிசோதனை முழு பரிசோதனை சொல்கிறோம் இல்லையா, மாஸ்டர் செக்கப் சொல்கிறோம் இல்லையா, அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும். அப்போ பண்ணிக்கிட்டால் தான் நல்லது. இது இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உக்கிரமான தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் பண்ணணும். அப்போது செவ்வாய் பயிற்சின்ற போது நீங்கள் முருகர் வழிபாடு கண்டிப்பாக செல்ல வேண்டும். முருகரிலே வீரமான முருகர் சொல்லப்படுது. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், சிக்கல், சிங்காரவேலர் இதெல்லாமே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த முருகர் கோயிலெலாம் நீங்கள் வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் வாராகி அம்மனை வழிபட்டு வரலாம், காளியம்மனை வழிபட்டு வரலாம், அங்காள பரமேஸ்வரி இது மாதிரி உள்ள சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாடுகளை வைத்துக்கொள்ள நல்லது. பௌர்ணமியிலே அம்மன் வழிபாடு வைக்கலாம், அமாவாசை பௌர்ணமியிலே, செவ்வாய் வியாழக்கிழமையில் முருகர் வழிபாடு வைத்துக்கொள்ளலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இறைப்பறிகள் நல்லது நடக்கும். தான தர்மம் பார்க்கும்போது நீங்கள் விதவைகள், வாழ்க்கை கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இவங்களெல்லாம் பண்ணலாம். திருநங்கைகளுக்கும் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் ஜீவராசிகளுக்குன்னு உணவிட்டு வரலாம். தெருநாய்கள், காகத்திற்கு, பொதுவாக கடகராசிக்காரன் காகத்துக்கு உணவை கொடுத்து வருவது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது. அது இல்லாமல் பசுமாட்டிற்கு உணவு கொடுத்து வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை மேம்படும். இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எப்படி என்றால், இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இப்போது ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் சிந்தித்து செயல்பட்டு உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை முடியணுமோ அந்த பிரச்சனையிலே முழு கவனத்தை செலுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும் காலங்களிலே உங்கள் முயற்சி வெற்றி பெறும். நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள், பிரபலமாவீர்கள், மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெறுவீர்கள், உங்களுக்கு கேட்ட எல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலம் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.